Peace Ministries. கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஏசாயா 61:4. And they shall build the old wastes. They shall rise up the former desolations, and they shall repair the waste cities, the desolations of many generations. Isaiah 61:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் God Goes His Ministry சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம், நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆண்டுடைய வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காட் கோஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி மூலமாக கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறது நினைத்து ஆண்டுடைய நாமத்தை துதிக்கிறேன். இன்றைக்கும் காலையில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையில் நிற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். சங்கீதத்துடைய புத்தகம் 75வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிழக்கிலும் மேற்கிலும்
வனாந்திர திசைகளிலிருந்து ஜெயம் வராது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசைகளிலிருந்து ஜெயம் வராது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது என்று சொன்ன ஒரு தேவ மனிதனை குறித்து சுருக்க சில வார்த்தைகளை நாம் தியானித்து கடந்து போகலாம். இந்த 75வது சங்கீதத்தை அதனுடைய தலைப்பு இப்படியாய் சொல்லுகிறது, ஆசாப்பின் சங்கீதம் என்று சொல்லி அறிகிறோம். இந்த ஆசாப்பின் சங்கீதம் என்று சொல்லி வாசிக்கும் போது இந்த ஆசாப் என்ற மனிதனை நாம் சற்று தியானிக்க ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமத்துடைய புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். யுத்தம் நடக்கும்போது இந்த ஆசாப் ஆண்டவரை நோக்கி இப்படியாய் சொல்கிறான், பலம் இருந்தாலும் பலம் இல்லை என்றாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, மனுஷனுக்கு முன்னாடி எங்களை வெட்கப்படுத்தாதுங்க அப்படின்றதான ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். அதனுடைய 12வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடிப்போனார்கள். அந்த யுத்தத்திலே ஆசாப்புக்கு ஒரு அருமையான ஆமென் ஸ்தோத்திர வெற்றியை ஆண்டவர் அங்கே கொடுத்ததை பார்க்கிறோம். யுத்தத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். யுத்தத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு யுத்தத்துல வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த ஆசாப் இப்படியாய் சொல்கிறான், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசைகளில் இருந்து ஜெயம் வராது, அது கர்த்தருடைய நாமத்தினாலதான் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காலங்கள் கடந்து போகிறது. காலங்கள் கடந்து போகிறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியில் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடுகிறான். அல்லேலூயா. அவனுடைய காலில் வியாதிப்பட்ட போது அவன் கர்த்தரை தேடவில்லை, அவன் பரிகாரியை தேடுகிறான், மருத்துவரை தேடுகிறான். யுத்தத்தில் ஆண்டவரை தேடுகிறான், வெற்றி அடைகிறான். ஆனா காலில் ஒரு சின்ன வியாதி வந்த போது அவன் கர்த்தரை தேடாதபடிக்கு மனுஷனை தேடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை நேரத்துல கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது என்பதை அறிந்த அந்த மனிதன் யுத்தத்தில் வெற்றி கொண்ட, இல்லையென்றால் யுத்தத்தில் வெற்றி தந்த அந்த ஆண்டவரை ஆமென் ஸ்தோத்திரம் வியாதிப்பட்ட நேரங்களில் தேடவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது என்பது நாம் அறிந்திருக்கிறோம். சில நேரங்கள்ல ஆண்டவரையே தேடி ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறோம். பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டவரை சார்ந்தே இருக்கிறோம். ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வியாதிப்படும் போது, பலகீன வரும்போது நாம் ஆண்டவரை தேடாதபடிக்கு மனிதர்களை தேடுகிறோம். இந்த விஷயத்திலிருந்து ஒன்றை நாம் அறிய முடிகிறது. பல நேரங்களில் நாம் ஆண்டவரை தேடுகிறோம், பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை தேடாமலே போகிறோம். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிய வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நன்மை செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால், ஆசாப்புக்கு யுத்தத்தில் வெற்றி கொடுத்தவர் இந்த வியாதியிலும் வெற்றி தருவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு உண்டாயிருந்திருந்தால் அது நலமாயிருந்திருக்கும். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசைகளிலிருந்து
ஆமேன், ஜெயம் வராது என்று சொன்னால் அந்த ஜெயம் எங்கிருந்து தான் வரும்? 124வது சங்கீதம் 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது என்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் வருமானால் நீங்களும் நானும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். மனுஷனை அல்ல, நம்பி இருக்கிற ஜனங்களை அல்ல, கர்த்தரை நம்பி இருங்க. உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் லகுவாய் ஈஸியாய் முடிந்துவிடும். நீங்கள் நம்பி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஈஸியாய் முடிந்துவிடும். இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் ஆமேன், மனிதனை தேட வேண்டாம். இந்த நாளில் பரிகாரிகளை தேட வேண்டாம். இந்த நாளில் கர்த்தரை தேடுங்க. அவர் உங்களுக்கு சமாதான கர்த்தராய், அவர் உங்களுக்கு நல்ல நீதிபரராய் இருந்து உங்களை நடத்துவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் மந்திரவாதிகளையும், அநேகர் பொய்யான மனிதர்களையும், அநேகர் குடுகுடுப்புக்காரர்களையும் நம்பி இன்றைக்கு அநேக நேரங்களில் மோசம் போகிறதை பார்க்கிறோம். ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த அருமையான நாளில் மனிதர்களை நம்பி நாம் போகும்போது, மனிதர்களை சார்ந்து இருக்கும்போது நமக்கு தோல்வி ஏற்படுகிறது. கர்த்தரை நம்பி கர்த்தரையே சார்ந்து இருங்க. யுத்தத்தில் ஆமேன் ஸ்தோத்திரம் சார்ந்து ஆமேன் ஜெயத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் தன் காலில் வியாதிப்பட்ட போது கர்த்தரை தேடுவதற்கு மறந்து போனான். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தானே இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தானே இருக்கிறோம். ஆண்டவரை தேடுவோமா? ஆண்டவரை தேடுவதற்கு ஒப்பு கொடுங்க. எல்லா ரீதிகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தரையே தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா ஒரு நிமிடம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான அதிகாலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை நம்பி உண்மையை சார்ந்திருப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பல நேரங்களில் உண்மை சார்ந்து இருக்கிறோம், பல நேரங்களில் உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி போகிறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஒன்றும் உம்முடைய வாழ்வில் வராதபடிக்கு ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் எங்களை உம்மை சார்ந்து வாழத்தக்கதான கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்களை தாரும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே.
குறிபார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. என்னை குறிபார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. என்னை சுற்றி வந்த ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. மூழ்குமென்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே. ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்த தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலை